ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து வெளியே வந்து கடையில் வந்து ஒர்க் போட்டே விற்கிது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒர்க் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது நல்லது. ஏன்னா நெக்கெலாம் கரெக்டாகவே வராது. ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம 6 வைக்கிறோம் அப்படின்னா அது 8 வரும், 7 வரும். பேக் நெக்கும் அதே மாதிரி உங்களுக்கு 8, 9, 10 அந்த மாதிரி வரும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள். முதல்ல நம்ம வந்து இப்போ இந்த ஃபூட்டரை மாற்றிக்கலாம். இந்த ஃபூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிளாகவே இருக்குது. உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டம் வருமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா டபுள்ஸு ஃபூட்டர் விற்கிது. நீங்கள் 2மே வாங்கி வச்சுக்கோங்க. 2மே வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டம் வருதோ அதை நீங்கள் வந்து கைடில் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸ் எடுத்து குண்டு ஊசி எடுத்து நீங்கள் மேலே ஒரு குண்டு ஊசியும் கீழே ஒரு குண்டு ஊசியும் குத்தி வச்சுங்க. ஏன்னா இந்த லைனிங் வந்து நவராமல் இருக்கிறதுக்காக இந்த குண்டு ஊசி நம்ம குத்திக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டிச் பண்ணும் போதே நீங்கள் வந்து அந்த நாட்டு வந்து நீங்கள் உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நாட்டு மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அந்த சைடில் கரெக்டாக 3 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு கொடுத்து அங்கே நாட்டு வச்சுக்கோங்க. பேக்கை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு சுற்றி ஒரு நாச்சு போட்டுருங்க. அது அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே அரைக்காத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பும் போது சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடுறது. அப்படி நம்ம கட் பண்ணாமல் அப்படியே திருப்பிட்டோன்னா அந்த இடம் வந்து சுருக்கமாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுங்க. அப்போ உங்களுக்கு துணி வந்து அந்த ஒரு ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுகிட்டே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டாச்சு. ஸ்டிச் போட்டு இந்த கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, எப்போவுமே இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு லைன் ஒர்க் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒர்க்கு பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அப்படி போடும்போது நம்மளுக்கு அப்படியே அழகாக நிற்கும். அந்த பீஸ் மடங்காமல் அந்த ஒர்க்கு அப்படியே அழகாக நிற்கும். அழகாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடுங்க லாஸ்ட் எண்டு வரைக்கும். அது என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப் அப்படியே மாறாமல் போடுங்க. கரெக்டாக பக்கத்தில் ஒரு அந்த ஒர்க்கு ஓரமாகவே நீங்கள் தையல் போடணும். தையல் போடுறதே தெரியக்கூடாது. பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் போடணும். ஃபுல்லாகவே அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்மளுக்கு பேக் பீஸு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்மளுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு தான் வைக்கணும். ஒர்க்கு எந்த அளவு இருக்கோ நம்ம அந்த அளவு வைக்கக்கூடாது. ரொம்ப நெக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இறக்கமாயிடும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு மட்டும் லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம 2 ஃப்ரண்ட்டையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் போட்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம்.
மாதிரி ஆரி ஒர்க் போட்ட மெட்டீரியல் எடுத்தோன்னா கண்டிப்பாக துணி அங்கங்கே கம்மியாக தான் வரும். நிஜமாக கம்மியாக வரும். ஒர்க் அவங்க கரெக்டாக வந்து போட்டு தர மாட்டாங்க. நம்ம எந்த அளவு கேட்குறோமோ அந்த அளவுக்கு போட்டு தரதுனால இந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் கண்டிப்பாங்க ஒரு சில இடங்கள்ல ஒட்டு போடுற மாதிரி வரும். இந்த மாதிரி ஒட்டு போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நார்மலாக வந்து டாட் போட்டுருங்க. டாட் வந்து அந்த 3 டாட் நம்ம பிடிப்போம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக எல்லாருக்குமே வந்து 3 இன்ச்சுக்கு தேவையான டாட் அந்த கீழே பிடிக்கிற அளவு மட்டும்தான் மாறுமே தவிர மற்றபடி 3 இன்ச்சு பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி 3 டாட்டு பிடிக்கிறதுக்கு அந்த கேப் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். 3த்துக்குமே 1.5 இன்ச்சு கேப் இருந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்ஸ் இருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த நெக்கு பார்த்தீங்களா, அந்த நெக்கு எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். அந்த ஒர்க் அளவுக்கு நம்ம இறக்கி இருந்தோன்னா ரொம்ப இறக்கம் கொடுத்துரும். அந்த நெக்கு வந்து கரெக்டாக உட்காராது. அது வந்து நம்மளுக்கு ஷோல்ட்ரு இறங்கி இறங்கி வரும். இப்போ வந்து நம்ம பட்டி பீஸு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். காஜா பட்டியும் நம்ம வச்சு அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து காஜா பட்டி வச்சு அடிக்கிறேன். காஜா பட்டி அப்படியே வச்சு எல்லாமே நீங்கள் சிம்பிளாகவே செய்யுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. காஜா பட்டி வச்சு பாருங்கள் அடிச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம கொக்கி பட்டி அடிக்கிறோம். கொக்கி பட்டி அடிக்கும் போது அவங்க வந்து 1 இன்ச்சுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த காஜா பட்டி வச்சுருந்தாங்க. நான் வந்து 1/2 இன்ச்சு மட்டும் வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் ஆகும். ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. அந்த 1/2 இன்ச்சு வந்து போதுமானது. நம்ம 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுலாம் ஒரு சிலர் வைக்கும்போது அது என்ன ஆகும்னா அந்த இடம் வந்து நம்ம கொக்கி போட்டாலும் ஓப்பன் வரும். ஒரு மாதிரியாக இழுத்துக்கிட்டு துணி ஒரு மாதிரி ஓப்பன் வரும். அதனால நீங்கள் 1/2 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு போதுமானது. இப்போ வந்து நம்ம கொக்கி பட்டியும் காஜா பட்டியும் வச்சாச்சு. இப்போ வந்து கொக்கி பட்டியை வச்சு அளவு பார்த்து அந்த காஜா பட்டியை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம அப்படியே ஒர்க் இருக்கிறதுனால அந்த ஆரி ஒர்க் இருக்கிறதுனால அப்படியே அடித்து திருப்பிட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஒரு எம்மிங் பீஸ் வச்சு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். பீஸ் வந்து ஒன்றுமே போதுமானது தான், இருந்தாலும் நான் 2 வைக்கிறேன். கொஞ்சம் அப்போ துணி வந்து நம்மளுக்கு அந்த கிராஸ் துணி கொடுத்து வச்சோம்னா நல்லாயிருக்கும். அதனால 2ஆக வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த ஓரமாகவே கரெக்டாக கெய்ட் அளவு எடுத்துக்கோங்க எல்லாமே. ரொம்ப வேண்டாம். அந்த மாதிரி கெய்ட் அளவு எடுத்துட்டு அதில் அப்படியே அங்கங்கே ஒரு அர்க்காத் போட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. துணியை திருப்பி அங்கே ஒரு ஸ்டிச் போடுங்க. அப்படியே ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எம்மிங் பண்ணாலும் சரி இல்லை மிஷின்லேயே அடித்தாலும் சரி. எம்மிங் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிஷினில் அடிச்சிங்கன்னா அந்த தையல் தெரியும். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு மிஷினில் அப்படியே அடித்து எடுத்துக்கிறேன். அந்த பிசுறு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு எடுத்துடுங்க.
இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் போடுறதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்களா? இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மடித்து லைனிங் அப்படியே மடித்து ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னா இந்த ஆரி ஒர்க்கில் வந்து ஸ்லீவில் வந்து மணி கொடுத்துருக்காங்க. அந்த மணியெல்லாம் நம்ம அடித்து அப்படியே திருப்ப முடியாது. அதனால் நீங்கள் அப்படியே மடித்து ஒரு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் அழகாக அது மாதிரி போட்டுட்டு இந்த மணியெல்லாம் மேலே எடுத்து விட்டுட்டு அது பாருங்களேன், இந்த மணியெல்லாம் மேலே எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதை அப்படியே கீழே வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. அந்த மணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு கரெக்டான அளவில் வச்சு அப்படி நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் வந்து சல டேப் இருந்ததுன்னா அந்த டேப்பு மேலே ஒட்டிட்டு அப்படியே ஸ்டிச் போடுவாங்க. அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியும் எடுத்து அப்படியே மேலே அது பாருங்களேன், இதுதான் அளவு. இந்த அளவு வச்சு ஒரு ஒரு மணியாக மேலே எடுத்து விட்டு பொறுமையாக அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து நான் ஸ்டிச் போட்டுட்டேன். ஸ்டிச் போட்டோடனே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அந்த மணி மேலே படாத அளவுக்கு ஸ்டிச் போட்டோன்னா அழகாக இருக்கும். நான் இன்னொரு ஸ்லீவும் நான் வந்து ஸ்டிச் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொடுக்கணுன்றதுனால அது வீடியோ எடுக்க முடியல. அதனால் நான் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ நம்ம பேக் பீஸில் வந்து அந்த இடுப்பு கீழே அந்த மணி வருது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து அங்கங்கே ஒரு ஸ்டிச் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து அப்படியே இடுப்பில் குத்துற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அடியில் வர்றது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படியே அடிச்சுலாம் கொடுக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. நெக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு இறக்கமாகவே வருது. ஏன்னா அந்த ஒர்க்கு வந்து 9 கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 8 தான் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்குது. இதில் வந்து 9 இருக்குது. ஃபுல்லாகவே அந்த மணியை நீங்கள் எடுத்துட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது எல்லாத்தையுமே பொறுமையாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டாட் போட்டுக்கலாம். 2 பக்கமும் இடுப்பு பகுதியில் அந்த மணி இருக்கிற இடத்த கொஞ்சம் தள்ளி பார்த்து, உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல வந்து டாட் போட்டுங்க. கீழே வந்து 1/4 இன்ச்சில் அப்படியே தையல் போட்டு மேலே அப்படியே கிராஸாக கொண்டு வந்து ரெண்டுமே வந்து ஒரு 4 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இடுப்பு ரெடி ஆயிடுச்சு. அவங்க அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இடுப்பு வந்து அளவு பார்த்துக்கலாம். இந்த அளவு வந்து உங்களுக்கு வரணும். அந்த அளவு போட்டு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பீஸும் எடுத்து சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பீஸும் நம்ம வச்சு அப்படியே அளவு எடுத்துக்கலாம். அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, கொக்கி பட்டியை வச்சு ரெண்டுமே ஒரே சேம் அளவாகவே எடுத்துக்கோங்க. இந்த காஜா பட்டியை நம்ம வந்து அளவில் எடுத்துக்கக்கூடாது. கொக்கி பட்டியை தான் நம்ம அளவு எடுத்துக்கணும். இப்போது ஷோல்ட்ரு வந்து நம்ம ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஒரு பக்கம் வந்து ஆரி ஒர்க் வந்து பேக்கு மட்டும்தான், ஒரு பக்கத்தில் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மட்டும் ஃபினிஷிங் கரெக்டாக வர மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அழகாக நீங்கள் அளவு எடுத்து பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா 2 தையல் போடணும். ஒரு தையலும் நிப்பாட்டிடக்கூடாது. ஷோல்ட்ரு எப்போவுமே 2 தையல் தான் போடணும். இந்த மாதிரி பொறுமையாக 2 தையல் போட்டு அந்த மணியில் படாத அளவுக்கு சிங்கிள் கைடில் அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோமா. இப்போ அந்த ஆரி ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரெண்டும் ஒரே சேமாக இருக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இது இல்லாமல் அப்படி பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கணும். அப்படி தள்ளி இருந்தால் கூட நம்ம நார்மலாக எம்மிங் ஊசி இருக்கு இல்லையா, அந்த ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அந்த ஷோல்டர் பிசுறு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பேக் சைடில் அப்படியே வச்சு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போது நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து எப்போவுமே அட்டாச் பண்ணும்போது நீங்கள் அங்கே வந்து அந்த அந்த அரைக்காத்து போட்டிருக்கீங்க இல்லையா, அதை கரெக்டாக அந்த ஷோல்டரில் ஏற்றி ஷோல்டரில் இருந்து தான் ஜாயிண்ட்டு போடணுமே. அப்படியே நீங்கள் அப்படியே ஸ்லீவ் ஏற்றிக்கிட்டே வரணும். ஒரு பக்கம் அப்படியே நீங்கள் ஸ்லீவ் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்து அப்படியே ஸ்லீவை திருப்பிடுங்க. அப்படியே திருப்பி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போது ஸ்டிச் பண்ணி சுருக்கம் இல்லாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடுங்க. பொறுமையாக அப்படியே அடிச்சுக்கிட்டே வாங்க. பார்த்திங்கன்னா ஸ்டிச் இப்போ மறுபடியும் எங்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே வந்து அப்படியே முடிச்சிடுங்க. ஃபுல்லாக ஏற்ற வேண்டாம். அந்த ஷோல்டரால் வந்து முடிச்சுட்டு பாருங்களேன், சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக வந்துடும். அந்த நேர் பார்த்து நீங்கள் அடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சேம் இப்போ அந்த ஸ்லீவை நம்ம அதே மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம 2 பக்கமும் அடித்து முடித்தாச்சு. இப்போ வந்து சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். சைடு வந்து அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கிறதுனால அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நம்ம வந்து மார்க் போட்டுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படியே வச்சு எவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவு அப்படியே நீங்கள் ஸ்லீவ் வச்சு அப்படியே ஒரு டாக்கா மாதிரி போட்டு அப்படியே இந்த ஆம்ஹோல் பக்கத்துலேயே நீங்கள் ஒரு மார்க் போட்டிருப்பீங்க. அந்த மார்க் அப்படியே வச்சு அதை கணக்கு வச்சு கொஞ்சம் கூட மாறாத அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்காங்க. கரெக்டாக 3 தையல் போடுங்க. 3 தையல் வந்து போதுமானது. தையல் வந்து கைடு அளவு தான் போடணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் விடாதீங்க. சப்போஸ் ஒரு தையல் பிரிக்கிறாங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு லூஸுக்காக தான் பிரிப்பாங்க. ரொம்பலாம் லூஸ் தேவைப்படாது. அதனால் கைடு அளவு மட்டும் போடுங்க. ரொம்ப பெருசாலாம் போட வேண்டாம். அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிற பிசுரை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தையல் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அழகாக சின்னதாக கைடு அளவில் மட்டும் போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்து நம்ம அளந்து பார்க்கலாம். அது பாருங்களேன், அளவு ப்ளவுஸில் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அந்த பட்டி பீஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 1/2 இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன். அது அப்படியே ஃபுல்லாக நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், கரெக்டாக வந்திருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நம்ம அந்த மணியில் வந்து சுங்க வச்சுக்கலாம். நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். குட் நைட்.